எங்கே பார்த்தாலும் பஞ்சமே இல்லை சிலைகளுக்கு. இறந்தவங்களாம் நிம்மதியாக போயிட்டாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாழுகின்றவரை மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒருங்கிணைச்சி ஒருமைப்பாடை வளர்த்து ஜாதி இனம் பாராமல் நன்றாக உழைத்து சுதந்திரமாக செயல்பட்டு போயிருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க அவங்கள வச்சு ஜாதி உணர்வை தூண்டி இது எங்கள் சாதி கட்சி தலைவர், இவர் எங்கள் ஜாதி கட்சிக்கு தலைவர், போய் மாலையை போட வேண்டியது. இரு சாரார் சண்டை. நான் தான் மாலை போடுவேன், இல்லை நான் தான் மாலை போடுவேன். என்ன அநியாயமாக இருக்குது பாருங்கள். ஒரு சிலைக்கு எத்தனை பேர் வரிசையாக போட வேண்டியானே, சிலை என்ன கெட்டுட்டா இருக்குது அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கு. சும்மா இருந்த சங்க ஒதுக்கெடுத்து ஆண்டின மாதிரி சும்மா ஏதோ ஒரு மேடையில் அரசியல் மேடையில் பேசிட்டு போக வேண்டியானே. பிரபலங்களெல்லாம் கொண்டு போய் மாலையை போட வச்சு அவங்களுக்கு 100 பேரை சேர்த்து விட்டு 1000 பேரை சேர்த்து விட்டு இது ஒரு பந்தாவாக டிராஃபிக் ஜாம் ஆயிரும். இப்படி தான் செய்கிறாங்க தமிழ்நாட்டில். மாற்றி மாற்றி சிலைகளுக்கு முதல்ல தடைப்படணும். மதுரையில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க சேவதற்கு கோரிப்பாளையத்தில் பெரிய கூண்டு வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. அவர் எங்கேயும் ஓடி போய்க்கூடாதுன்னு. உண்மைதாங்க. கல்லை கூண்டு உடச்சி போட்டிருக்காங்க, ஒரு தடவை சேதப்படுத்திடுறாங்க. பெரிய கூண்டை போட்டு போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சிலையில் கூட பாதுகாப்பு தேவை இருக்குது. சில கல்லறைக்கே பாதுகாப்பு இருக்குங்க போலீஸோட. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் வரேன்.